தான். அந்த கடவுள் சொன்னதே மறுத்து அங்க ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது அப்படின்னா அங்க இருக்கிற மக்கள் தான் நம்ம கவனிக்கணும். பெண்கள் வந்து ஆக பெரும் ஆற்றல் படைக்கும். அதை ஒரு கட்டத்துக்குள்ள சுருக்குறதும், ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு சமையல் வேலையா இருக்கட்டும், அல்லது கழிவறை சுத்தம் செய்யறதா இருக்கட்டும், இல்ல ஒரு சில விளம்பரங்களுக்கு பெண்களை மட்டுமே ஒரு முன்னிலைப்படுத்தி அதாவது ஒரு காரண பொருளாக மாற்றி பயன்படுத்துவது வந்து ஏற்கவே முடியாத ஒன்றா இருக்கும். ஒரு ஒரு விளம்பரம் வருது, ஒரு கழிவறையை சுத்தம் செய்யக்கூடியதாக ஒருத்தர் உள்ள வந்து அந்த வீட்டினுடைய பெண்மணிக்கு சொல்லி தராங்க. ஒரு கழிவறையை சுத்தம் செய்வது அந்த வீட்டுல பயன்படுத்தக்கூடியவர்கள் ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே செய்யலாம் இல்லையா? அவங்களுக்கான சம பங்கீடு பேசுவோம். இல்ல வந்து அவங்களுடைய வீட்டு கழிவறை அதை சுத்தம் செய்யறதுல அவங்க பயன்படுத்துறாங்க. அதுல எந்த தவறும் இல்லை. அதை குறிப்பா அதை பெண்களுக்கு மட்டும் செய்வது, சமையல் விளம்பரமா அதை பெண்களை மட்டும் காண்பிப்பது அப்படிங்கிறது ஒரு சில விளம்பரங்கள்ல நம்ம ஆணையும் சேர்த்து காண்பிக்கிறத பாக்குறோம். ஆனா பெண்களை மட்டுமே மையப்படுத்தி செய்யறது, அவங்க போக பொருளா பாக்குறது, பல சினிமாக்கள்ல சம்பந்தமே இல்லாத கதைக்கு தொடர்பு இல்லாத பெண்களை வந்து நடனமாட செய்வது, அது மதுபான குடிப்பாளர்கள நடனமாட செய்வது, இது போன்ற இடத்துல மட்டும் பெண்களை வந்து நீங்க பாக்காதீங்க. அப்படி ஒரு பார்வையில் பெண்கள் இல்லை. அவர்களுக்கு மிகப்பெரிய வலிமை இருக்கு, திறன் இருக்கு. அவங்களை மாற்றிக் கொள்வதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்கான விடயங்களாக தான் இது அமைய வேண்டும் அப்படின்ற மொழி அழிந்தால் இனம் அழியும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அது ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய கருத்து. இந்த ஒரு சொல்லாடல் அவர் பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலே எனக்கு மொழி சார்ந்த இந்த புரிதலை ஏற்படுத்துறது அவர் தான். அந்த கருத்துக்களை நான் உள்வாங்கிதான் இருக்கோம். ஒரு கருத்து யார் சொன்னாங்க அப்படிங்கறத எப்படி ஏற்றுக்கொள்றோமோ அது மாதிரி அது எந்த கருத்து, அது எவ்வளவு தூரம் நம்மளுடைய வாழ்வியலுக்கு தேவை, நம்ம அடுத்த தலைமுறைக்கு அந்த வார்த்தையை கடத்தணும் அப்படிங்கறதான தவிர அது தினசரி பேசிக்கொண்டே இருந்தாதான் நம்ம கூட இருக்கும் அப்படின்னு ஒரு முறை கேட்டாலே நம்ம உள்ளத்துக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா அதுவே தானே நம்ம வார்த்தையை பிரதிபலிக்கும். ஒரு சரியான கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியது யார்